சோஷியல் மீடியாவில் இப்போ இந்த வீடியோ ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. கார் வாங்குறது உண்மையாகவே ஒரு ட்ராப் தானா? மிடில் கிளாஸ் மக்களே காரே வாங்கக்கூடாதா? கார் இஸ் லயபிலிட்டியா இல்ல சொத்தா? இந்த வீடியோல அவர் சொன்னதுல எந்த அளவுக்கு உண்மை, எது தப்பு, மிடில் கிளாஸ் குடும்பத்துக்கு ஏன் கார் முக்கியம் அப்படிங்கறத இந்த வீடியோல ரொம்ப டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா சொல்றேன், உங்களுக்கு ஒரு கார் எப்படி வாங்கணும்ன்றது ஒரு கிளாரிபிகேஷனே கிடைக்கும். அவர் சொன்னதுல சில விஷயம் 100% உண்மை, அதை நம்ம மறுக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட், தி டெப்ரிசியேஷன் ஃபேக்ட். நீங்க கார் வாங்க போறீங்க அப்படின்னா அந்த ஷோரூம் விட்டு அந்த காரை நீங்க வெளியே எடுத்துட்டு வந்த அடுத்த நிமிஷமே 10-15% வரைக்கும் அதோட மதிப்பு குறைஞ்சிடும். 5 வருஷத்துல அதோட மதிப்பு பாதியே குறைஞ்சிடும். இப்ப நீங்க 1 லட்ச ரூபா போட்டு அந்த காரோட மதிப்பு நீங்க வாங்கிருக்கீங்க அப்படின்னா 5 வருஷத்துல அதோட மதிப்பு 50,000 மாறிடும். ஓகேவா? செகண்ட், தி ஐடன் காஸ்ட். கார் வாங்குறது வெறும் இஎம்ஐயோட முடியாது. பெட்ரோல், டீசல் செலவு, வருஷம் இன்சூரன்ஸ், மெயின்டெனன்ஸ், அப்புறம் சர்வீஸ் சார்ஜ், இந்த டோல்கேட் கட்டணமும் பல மறைமுக செலவுகள் இருக்கு. தேர்ட், ப்ரீ ப்ரெஷர் அண்ட் ஷோ ஆஃப். இன்னைக்கு நிறைய பேர் தங்களோட வேலைக்காக கார் வாங்குறது இல்ல, பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கிட்டான்னு சொல்லி சொந்தக்காரன் முன்னாடி கெத்தா இருக்குன்னு சொல்லி நம்ம தகுதிக்கு மீறி நம்ம விலையில, உதாரணத்துக்கு 8 லட்சம் பட்ஜெட் இருக்கிறவங்க 15 லட்சத்துல கார் வாங்கி இஎம்ஐல போய் மாட்டிக்கிறாங்க. இதுதான் அந்த வீடியோல அவரு ட்ராப்னு சொன்னாரு. அவர் சொன்னதுல இருக்கிற தவறு என்ன? ஆனா அவர் எல்லாரையும் மினிமலிஸ்டா இருங்கன்னு சொல்றது, அப்புறம் இந்த கார் வாங்குறவங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி யோசிக்க கூடாதுன்னு சொல்றதுலாம் ஒரு எக்ஸ்ட்ரீம் கருத்து. அதுல இருக்கிற தவறு இதுதான். ஒன்னு, ஃபேமிலி சேஃப்டி. நள்ளிரவுல ஒரு எமர்ஜென்சி, அப்படி இல்ல ஒரு வீட்டுல வயசானவங்க இருக்காங்க, இல்லன்னா ஒரு கர்ப்பிணி பெண் இருக்காங்க, இல்லன்னா சின்ன குழந்தைங்க இருக்காங்கன்னா மழையிலயோ இல்ல வெயிலையோ இல்ல டூ வீலர்லயோ இல்ல ஆட்டோவுக்காக நம்ம காத்துட்டு இருக்க முடியாது. நம்ம சொந்த காரு தர பாதுகாப்பு எதுக்குமே ஈடு இணை ஆகாது. 2, டைம் இஸ் ஏ மணி. பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன்ல நம்ம 3 மணி நேரம் நம்ம பயணத்தை நம்ம பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கார்ல நம்ம 1.5 மணி நேரத்திலேயே போக முடியும். மீதி இருக்கிற அந்த நேரத்தை நீங்க உங்க குடும்பத்துக்காகவோ இல்ல உங்க குரோத்துக்காகவோ நீங்க பயன்படுத்திக்கலாம். 3, கம்ஃபர்ட் அண்ட் ஹெல்த். லாங் டிராவல்லாம் பண்ணும்போது நம்ம 2 வீலர்ல போனா பேக் பெயின் வரும், சில பேருக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்கும், சில பேருக்கு சோர்வு மனப்பான்மை இருக்கும். ஓகேவா? அதே நீங்க உங்க கார்ல போகும்போது கண்டிப்பா சொல்றேன், நீங்க அடுத்த நாள் நீங்க ரொம்ப ஆக்டிவா அடுத்த வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு இது செட் ஆகுமா? முழுக்க மினிமலிஸ்டா வாழ்றது எல்லாராலையும் முடியாது. மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு காருன்றது ஒரு ஆடம்பர செலவுலாம் கிடையாது, அவங்களுக்கு அது ஒரு தேவை. ஒன்னு, அசெட் விசஸ் யூட்டிலிட்டி. கார் ஒரு பினான்சியல் அசெட், அதாவது ஒரு பணத்தை பெருக்கும் சொத்து இல்லதான், ஆனா அது ஒரு யூட்டிலிட்டி அசெட், வாழ்க்கை தரத்தையே உயர்த்தும் ஒரு கருவி. 2, தி பேலன்ஸ். கார் வாங்கிக்கிட்டே நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். கார் வாங்குற எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டாப் பண்றது இல்ல. சரியான பட்ஜெட் அண்ட் பிளானிங் இருந்தா நீங்க ரெண்டையுமே ஈஸியா பேலன்ஸ் பண்ணலாம். இஎம்ஐ ட்ராப்ல மாட்டாம கார் வாங்குவது எப்படி? நீங்க கார் வாங்கணும் ஆனா கடன் வலையில மாட்டக்கூடாது அப்படின்னா கண்டிப்பா இந்த ரூல்ஸ்ல நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட், தி 20/4/10 ரூல். காரோட விலையில 20% அதாவது டவுன் பேமெண்ட்டை நீங்க கட்டணும். லோன் போடுறீங்க அப்படின்னா அதோட காலம் 4 வருஷத்துக்கு மேல கண்டிப்பா இருக்கக்கூடாது. உங்களுடைய மாத இஎம்ஐ மற்றும் இதர கார்கள் செலவு உங்க மாச வருமானத்துல 10% மேல நீங்க அதை போடவே கூடாது. செகண்ட், கன்சிடர் யூஸ்டு கார். முதல் முறையா கார் வாங்க போற மிடில் கிளாஸ் மக்களே, ஒரு நல்ல கண்டிஷன்ல இருக்கிற ஒரு செகண்ட் ஹேண்ட் காரை நீங்க ரொம்ப கம்மி பட்ஜெட்ல வாங்கலாம். இதனால ஒரு டெப்ரிசியேஷன் நஷ்டம் உங்களுக்கு வராது. தேர்ட், ஸ்டிக் டு தி பட்ஜெட். உங்க தேவைக்கு என்ன காரோ, உதாரணத்துக்கு ஒரு நீங்க ஷிஃப்ட் எடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஷிஃப்ட் மட்டும் எடுங்க. மத்தவங்களை பார்த்து சூப்பர் கார்லாம் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன், நீங்க இஎம்ஐல மாட்டிப்பீங்க. ப்ரோ அப்ப என்ன ப்ரோ, நாங்களாம் வாங்கவே கூடாது அப்படின்னா நான் சொல்லல, கண்டிப்பா வாங்கணும். ஆனா இப்ப இல்ல ப்ரோ, என்னைக்குமே பேஸ்மெண்ட்ல ஸ்ட்ராங்கா இருந்தா நம்ம பறக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்றேன். லாஸ்டா சுருக்கமா சொல்லணும்னா, உங்க தகுதிக்கு மீறின நீங்க காரை நீங்க வாங்கினீங்க அப்படின்னா, அல்லது யாராவது ஒருத்தவங்க நீங்க இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நீங்க கார் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பா அது ட்ராப். ஆனா உங்க குடும்பத்தோட பாதுகாப்பு அந்த சௌகரியம் அந்த அவசர தேவைக்கான நீங்க உங்க பட்ஜெட்ல நீங்க கார் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன் அது வரும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கார் வாங்குறது வேஸ்டா இல்ல அவசியமா? கண்டிப்பா உங்களுடைய கருத்தை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் கண்டென்ட்ல சந்திக்கிற மக்களே.